இயற்கை முறையில் நவீன தொழில்நுட்பங்களுடன் விவசாய தொழிலை மேம்படுத்தும் நோக்கில் கோவை வேளாண் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சியில் விவசாயம் மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த கால்நடை வளர்ப்பு தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கும் இலவசமாக ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. உழவுக்கு உயிரூட்டு, உழவர்க்கு வாழ்வூட்டு என்ற தலைப்பில் புதிய தலைமுறையின் சிறப்பு வேளாண் கண்காட்சி கோவையில் 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியின் முதல் நாளான நேற்று விவசாயிகளின் கேள்விகளுக்கு வேளாண் துறை சார்ந்த வல்லுநர்கள் விளக்கம் அளித்தனர். 2வது நாளான இன்று கால்நடை வளர்ப்பு குறித்த சந்தேகங்களுக்கு பதிலளித்தனர் வல்லுநர்கள். இயந்திரம் மூலம் பால் கறக்கும் முறை குறித்தும் விளக்கம் அளித்தனர். பால் கறக்கிற மிஷின் ரொம்ப உபயோகம். அது சின்ன குழந்தையோட ஒரு 5 வயசு விளையாட்டு தெரிஞ்சவங்க கூட அதை கொண்டு மாட்டி விட்டு அதை பம்ப் பண்ண பால் கறந்துக்கலாம். அந்த மடியை எப்படி சுத்தம் பண்ணுறது, அதுக்கு அதிலிருந்து ஸ்ப்ரே பண்ண மடி சுத்தமாகிக்குது. மாட்டுக்கு நோய் இல்லாமல் மடி நோய் வராமல் எப்படி பாதுகாக்கிறது ரொம்ப விளக்கமாக எல்லாமே சொல்கிறாங்க. விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் ஏராளமான நவீன இயந்திரங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. மேலும் இயற்கை உரங்களை தயாரித்து அதனை விவசாயத்திற்கு பயன்படுத்துவது குறித்தும் விளக்கம் அளிக்கப்படுகிறது. இதுல நிறைய விஷயங்கள் நாங்க புதுசாக பார்க்க முடிஞ்சதுனால விவசாயிகளோட இயற்கை சம்பந்தமான உரங்கள், மோட்டார் பம்ப் செட்டு, வித்தியாசமான மோட்டார் பம்ப் செட்டு, அதுபோக இயந்திரங்கள் புதுமையான இயந்திரங்கள் நாங்கள் நிறைய பார்க்க முடிஞ்சது. இது என்னோட விவசாயத்தில் புதுசாக அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. விவசாய தொழிலில் ஈடுபடுபவர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களை கவரும் வகையிலும் இயற்கை உணவு வகைகள் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. கலப்படமற்ற இந்த வகை உணவுகளை கண்காட்சிக்கு செல்பவர்கள் ஆர்வமுடன் வாங்கி உண்கின்றனர். இந்த புதிய தலைமுறையை இந்த கண்காட்சியில வீட்டு உபயோக பொருள், விவசாயம் சார்ந்த இது ஆர்கானிக் ஃபுட்டு, கிழங்கு, மரவள்ளி கிழங்குல நிறைய ஐட்டம் பார்த்தோம். வீடியோ ஓட்டு ரகம் இதெல்லாம் பார்த்தோம். விவசாயிகளுக்கு நல்ல நிறைய செய்தியெல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. கண்காட்சியின் கடைசி நாளான நாளை காலத்திற்கு ஏற்ப விவசாயம் செய்வது, விளைவித்த பொருட்களை முறையாக சந்தைப்படுத்துவது மற்றும் மதிப்பு கூட்டி விற்பனை செய்வது குறித்த இலவச ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக கோவை செய்தியாளர் மார்ட்டினுடன் முருகன் மற்றும் விக்ரம் ரவிசங்கர்.